ஹாய் கைஸ், வெல்கம். நம்ம இப்போ தேர்ட் வீக் மே மாதத்துடைய நாஸ்டாக் வீக்லி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீக் ரொம்பவே ஒரு பிளான்டு வீக் மாதிரி இருக்கும். டெக்னிக்கலி ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப் வீக். ஏன்னா வீக்லி ஐஆர்எல் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அதை டேப் ஆகணுன்றது நம்மளோட பேசிக் பிளான். சரிங்களா? அதை தொடாம கூட மார்க்கெட் போகலாம். ஓகே, பட் இந்த வீக் எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. வீக்லி ஃபேராலி கேப் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் அங்கே ரீச் ஆச்சு. இந்த டே டைம் ஃப்ரேம் நீங்கள் அதை பாருங்க, டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் செட் ஆயிருக்கும். ஓகே, மண்டே தென் டியூஸ்டே மார்க்கெட் கரெக்டாக செல் ஆகிட்டு ரிவர்சல் வந்து அந்த வீக்லி ஐஆர்எல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ வெனஸ்டே டர்ஸ்டே ஃப்ரைடேஸ் நம்ம அந்த ஆல் டைம் வைஸ், அதாவது ப்ரீவியஸ் வீக் லோல இருந்து ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மார்க்கெட் போகுது. நீங்க ஐஆர்எல் டு ஏஆர்எல் சொல்லலாம், இல்லை ப்ரீவியஸ் வீக் லோ டு ஹை ஆர் எஸ்எஸ்எல் டு பிஎஸ்எல் எப்படி சொல்லலாம். ஓகே, பர்ஃபெக்டாக நடந்தது. அந்த டியூஸ்டே அந்த ரிவர்சல் கொடுக்கவே நமக்கு அது ப்ரொஃபைல் இருக்குல்ல, வீக்லி ப்ரொஃபைல் டியூஸ்டே லோ ஆஃப் த வீக்ன்ட்டு. தென் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகலைன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேபி இந்த ரிலேட்டிவ் லோஸை ஸ்வீப் பண்ணிட்ட பிறகு இங்க இருக்கக்கூடிய ஐஆர்எல் இருந்து ஒரு ரிவர்சல்ஸ் கொடுக்கலான்னு. பட் மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் போங்க. கிளாரிட்டியா மார்க்கெட் ஒரு ஏஎம்டி பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிட்டு கிளம்பிட்டான். அக்யூமுலேஷன், இது மேனிப்புலேஷன், தென் இந்த ஹை எடுத்து எம்எஸ்எஸ், இந்த ஸ்ட்ராங் ஃபேராலி கேப் 12 o'clock தான் கிரியேட் ஆச்சு. ஓகே, ஏஎம் செஷன்ல தான் கிரியேட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் அந்த பிஎம்ல கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே லண்டன்ல இருந்தே நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டிஓஎல் இருக்கா, நம்மளுக்கு ட்ரா ஆன் லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம். ட்ரா ஆன் லிக்விடிட்டி டிஓஎல் எப்படி சொன்னாலும் அதுனா டார்கெட்னு அர்த்தம். சரியா? வாங்க வேண்டாம். அந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டி இருந்தால் மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். பாருங்க, இது ஃபுல்லாகவே ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி ஒரு மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஓகே, தென் வெனஸ்டே எனக்கு இருந்தாலுமே ஒரு செல் சைடில் ஒரு ஐடியா இருந்தது. பட் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஹைஸை மார்க்கெட் எடுத்தால் மட்டும்தான் நான் செல்லு கூட பார்க்க முடியும். ஏன்னா ஒரு பிஎஸ்எல் எடுத்தால் தான் ஒரு எஸ்எஸ்எல்கே யோசிக்க முடியும். ஓகே, பட் அந்த மாதிரி மார்க்கெட் எதுவும் நடக்கல. பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரிவர்சல்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆனது, கண்டினியூஷன் ஆகிட்டே இருந்தது. ஓகே, இப்போ டே பை டே பார்க்கலாம். இதில் இப்போ கான்டெக்ட் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். மண்டே நம்ம செல்லு பார்க்குறோம்னு சொல்லிட்டு எனக்கு தேவை நான் ஐஆர்எல் போயிட்டு மார்க்கெட் டேப் ஆகணும், அதனால செல்லு பார்க்குறேன். அவ்வளோதான். மண்டே நம்ம பார்க்க போகிறது செல். ஆனால் நமக்கு அப்போ அங்கே செல்லு கட்சிதான்றதை பார்க்கலாம். வாங்க, செல் டே அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு செல் எல்லாம் முடிச்சு ரீட்ரேஸ்மெண்டா இருப்பான் நியூயார்க் ஏஎம் செஷன்ல. என்ன வேணாலும் நடக்கலாம்ல. ஸோ அதை பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீக் எந்த விதமான டாபிக்ஸும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த வீக் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். 18 தேவையில்ல நம்மளுக்கு. 2 to 6 என்னாச்சு? கன்சாலிடேஷன் தான். இந்த 3 கேண்டில் கன்சாலிடேஷன் நம்ம இதுக்கு தான் வரப்போறோம். ஓகே, இந்த 6 to 10 பாருங்க. அதில் லாஸ்ட் ஆஃப் அன் அவர் தான் நமக்கு தெரிய போகுது. அதுக்கப்புறம் 10 AM நியூவா ஓப்பன் ஆக போகுது. அதில் நம்ம பார்த்துக்கலாம். எதனா பிடிஆர் ரேஸ் இருக்கா? எந்த பிடிஆர் ரேஸ்மே இங்கே பெருசாக கிடையாது. ஸோ 1 hour டைம்ஸ் நம்ம பிரேக் டவுன் பண்ணி போயிடலாம். இது பாருங்க கைஸ், ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் சொல்றேன். இந்த ஐ எடுத்துக்கோங்க. ஓகே, எஸ்எம்டி. ஓகே, தென் இது ஆர்டர் பிளான். இவ்வளோதான். இப்போ நம்மளுடைய வே என்னவா இருக்கணும்? இந்த 9 o'clock 9 AM PO3 ரிவர்சல். அதாவது மார்க்கெட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்த பையை உடைச்சிட்டு கரெக்டாக உங்களோட ப்ரோட்டனான செல்லுக்கு மாறணும். 9 AM PO3 செல் ஆகணும். OHLC 10 AM அது அப்படியே கண்டினியூஷன் ஆகணும். டிஓஎல் இருக்கா? இதுதான் நம்ம டிஓஎல். லோ த டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் விக்கெட்ல நான் ஓவரால் நிறைய ஓப்பன் அண்ட் க்ளோசஸ் எங்க இருக்கோ அதை பார்த்து வச்சாச்சு. சி, அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஏஎம்டி ரொம்ப ரொம்ப தெளிவா அழகா இருக்கு. தெரியுது? அப்போ எக்கச்சக்கமான லிக்விடிட்டி அங்கே அவைலபிள் இருக்குன்னு. ஜஸ்ட் செகண்ட். ஓகே, சி 9 o'clock. ஓகே, இந்த 9:30 ஸ்டார்டிங் பாருங்க. நமக்கு நல்லா செல்லு. இந்த ஐஎஃப்இஜி கரெக்டாக வந்து ஃபார் ஆகிடுச்சா? இப்போ 5 minute ஆர் 15 minute போனால் பிடிஆர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ மார்க்கெட் அந்த பிடிஆர் போயிட்டு கண்டினியூஷன் பண்ணி
அகைன் ஃபாலோ போகுது. ஏன்னா 15 மினிட்ல எம்எஸ்எஸ்லாம் கொடுத்தாச்சு, இதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. இதுல ஒரு சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, இந்த பை ஃபேரானி அப்போ மார்க்கெட் ரியாக்ட் ஆகுமா? சரி, நம்மளோட கான்டெக்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரும்போது வெறும் லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்து நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தென் இங்க வந்து லிக்விடிட்டி நிறையவே இருக்கு, அதெல்லாம் எஸ்எஸ்எல் பெண்டிங்கு. அந்த மாதிரி பெண்டிங் இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்க பிடிஆரை மார்க் பண்றீங்கன்னா அது அப்சல்யூட் ஃபெயிலியர் பிடிஆர். ஆப்போசிட் பிடிஆர்ஸை பார்த்து நம்ம ப்ரோ ட்ரெண்ட் வந்து போகும்போது நம்ம பயப்படக்கூடாதுன்னு சொல்றேன். 18th மே 5 மினிட்ல ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும், தெரியுதா? இந்த பாருங்க 5 மினிட்ல சூப்பர் கிளாரிட்டியா இருக்கும். பர்ஃபெக்டா இங்க வந்து டேப் ஆயிருக்கா, அதை மார்க் பண்ணிடுவோம். கொஞ்சம் டைம் எடுத்தது பை செல்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு யோசிக்க வச்சுது, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஓகே, சரி, இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல ஆமா இங்க தேவையில்லாம 4 பேர் பை செட்டப் எடுத்து பி வாங்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் அதை விட்டாச்சு. தென் கிளியர் கட் மார்க்கெட்டிங் டேப் ஆயிடுச்சா, டேப் ஆயிட்டு அகைன் ஃபால் ஆகிறான். இந்த ஃபால் ஒரு எம்எஸ்எஸ் அகைன் கிரியேட் பண்ணுது. எக்ஸாக்டா 9:56. ஓகே, இந்த ஐஸை பாருங்களேன், இது வந்து 8:50 9 o'clock அந்த மாதிரி ஐஸ். ஒன்றும் இல்லை, எஸ்எம்டி அவ்வளோதான். இங்க வந்து மார்க்கெட் லோ ரைல இருக்கு, இங்க வந்து ஹையர் ரைல இருக்கு. ஸோ அகைன் மார்க்கெட் மேலே வரும்போது நம்மளோட என்ட்ரி அதே எஃப்இஜி ஆர்எல்ஸ் அந்த ஓபி அந்த மாதிரி இருக்கும். ஓகே, பட் எனக்கு என்னன்னா அங்கே அன்மிட்டிகேட்டட் பிடிஆர் இல்லை. ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்தேன், அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தா சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது, பட் இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன்னா இங்கேயும் ஒரு எம்எஸ்எஸ் வச்சு மார்க்கெட் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஓபி ரெண்டுமே கிரியேட் பண்ணியிருக்கா. ஏன்னா எஸ்எம்டி ஆல்ரெடி இருக்கு, நீங்க ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயாச்சு எம்எஸ்எஸ் வச்சு. முக்கியமாக டிஓஎல் இன்னமும் பெண்டிங்ல தான் இருக்கு, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ த டார்கெட் பர்ஃபெக்ட் என்ட்ரி 4.3 ஆரா இட். ஓகே, முடிச்சாச்சு. இதுதான் மண்டே நடந்தது, சரிங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் ட்ரா டவுன், இது பிரேக் டவுன். டே டைம் ஃப்ரேம் சரி, இன்னமும் நம்ம டிஓஎல் பெண்டிங் தான். ஏன்னா ப்ரீவியஸ் வீக் லோன்றது இதுதான், ப்ரீவியஸ் வீக்கும் டியூஸ்டே லோ வச்சுது, அதெல்லாம் மார்க்கெட் வந்து எடுக்கவே இல்லை. ப்ரீவியஸ் வீக் லோ மார்க்கெட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அங்கே 5000 இருக்கு, டேப் ஆகிட்டு மேலே போவோம். ஏன்னா பைக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் பிடிஆர் வேணும்ல, ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது? இதுக்கு இப்போ நம்ம வெயிட்டிங் 4 hours. 4 ஹவர்ஸில் பாருங்க 18 கன்சல்டேஷன் 2 to 6 கன்சல்டேஷன். ஓகே, 6 to 10 மேக்ஸிமம் கன்சல்டேஷன் தான். உங்களுக்கு 10 AM தான் திருப்பி விட்டுருக்கான். ஆனால் நீ நம்ம செல் டேவா முடிஞ்சதா பை டேவா முடிஞ்சதான்றதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இருக்கு. இங்கே 10 ரெண்டுமே 10 AM தான் வந்து டேப் ஆயிருக்கா. 1 hour அகைன் 1 hour 19th மே 19th மே சி இங்க 8 எங்க இருக்குது பாருங்க, 8 இங்க இருக்கு, எதுவுமே இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு செல் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. செல் அடிக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இங்க டேப் ஆன பிறகுதான், வீக்லி ஐஆர்எல்ல வந்த பிறகுதான் பையே பார்க்க போறோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஓபியில மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும்ன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓபிஆர் எஃப்இஜி எனிதிங் எதுனாலும் ஓகே தான். இதே ஓபி தான் ரியாக்ட் ஆன டைம் 13. ஓகே, அப்போ இங்க எஃப்இஜில ரியாக்ட் ஆயிருக்கு 9 AM எஃப்இஜி. சி பக்காவான எஸ்எம்டி ஏஎம்டியோடு இருக்கா. இது 9:30. ஓகே, ஃபுல்லா அக்யூமுலேஷன். இங்க நல்லா பாருங்க, இது ஃபுல்லாவே அக்யூமுலேஷன். அக்யூமுலேஷன்ல இருந்து இவன் மேல போயிட்டு மேனிபுலேஷன் ஆகும்போது 9 AM PO3னா மார்க்கெட் ஒரு ஏஎம்டியை வைக்குது, அது ஒரு ஸ்பெசிபிக்கான டைம்ல சொல்றதுனால அது PO3.
அங்க ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து மார்க்கெட் டேப் ஆகணும். அது 1 hour ஓபி இருக்கு. ஓகே, டைமிங்னா 9:30 பர்ஃபெக்ட். எஸ்எம்டி கிரியேட் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ எஸ்எம்டி? இங்க 9:30 பாருங்க ப்ரோ, 9:30. இந்த 9:30 9:45லாம் ப்ரீவியஸா இருக்க ஐஸை தாண்டவே இல்லை. ஒரு 8:30 ஐஸ்ல தாண்டவே இல்லை. இங்க 8:30 ஐஸ் எல்லாமே பிரேக் ஆயிட்டு தான் 9:30 இருக்கு. ஆஃப்டர் த 9:30 எஸ்எம்டி கூட இருக்கு பாருங்க. இங்க என்கியூ 9:30 தான் ஹை, அதுக்கு தான் 9:45. இங்க பாருங்க 9:30க்கு மேலதான் 9:45. இதுவும் எஸ்எம்டி தான். 1 மினிட்ல பார்த்தா ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். தென் நீங்க 5 மினிட் 3 மினிட் ஒன்றா பார்க்கலாம். பட் டேரக்டா நான் 1 மினிட் போயிடுவேன். நான் மேக்ஸிமம் எக்ஸிகூஷன் டைம் ஃப்ரேமா யூஸ் பண்றது 1 மினிட் தான். Perfect. See, yeah, the clear entry இந்த FPG தான் guys. இங்க முன்னாடியே ஐஎஃப்ஜி கடிச்சு இந்த கண்ணில போட்டவங்க திருப்பி பி வாங்கியிருக்கலாம், இல்லை அகைன் இங்க இருந்து கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ஓபில இருந்து நான் திருப்பி எங்க ஓபி என்ட்ரி வந்து நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நல்லா போச்சு பாருங்க. இந்த ஓபி என்ட்ரி ஈவன் அது ரிஸ்க் ரிவார்டும் வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஓகே, இந்த டேப் அமௌண்ட் டைம் 9:50 தாராளமாக எடுக்கிற டைம். ஏன்னா மேக்ரோஸ் அரௌண்ட் இது வரைக்கும் போதும், அவ்வளோதான். அது இல்லை ப்ரோ, வீக்லி ஐஆர்எல் 3.7 ஆர்ஆர் ஆர்எல்ஸ் அதில் விட்டுட்டீங்கன்னா இங்கே வந்திருக்கு என்ட்ரி. இதெல்லாம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஓகே, இது மட்டும் எஸ்எம்டி எங்க இருக்கு நான் சொல்கிறேன். இது 4 ஆர்ஆர், ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சி 9:55 இந்த வேல்யூ 9:37 அவ்வளோதான். இது எஸ்எம்டி கிளியரா. இங்கே பாருங்க 9:37ல இருந்து 9:55 மேலே ஹையர் ஐ, இங்கே 9:37ல இருந்து 9:55 கீழே லோவர் ஐ. ஸோ நீங்கள் வந்து ஓபி எடுத்துக்கலாம். ஏன் போது திடீர்னு எஃப்இஜி வந்து ஓபியா மாட்டீங்க? சிம்பிள், எஃப்இஜிக்கு முன்னாடியே ஓபி தான் டாப் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஓபியில் தான் அதிகம். அதனால நான் ஓபி எடுக்கிறேன். வச்சு நமக்கு ஒரு 4 ஆர்ஆர் மண்டே, அகெயின் டியூஸ்டேவும் ஒரு 4 ஆர்ஆர் எனஃப் ஃபார் த வீக். இப்போ ஒரு கிளியர் கான்டெக்ட் இருக்கா? டியூஸ்டே லோ ஆஃப் த வீக், மார்க்கெட் கரெக்டாக பிடிஆர்ஏவையும் டேப் பண்ணியிருக்கு. நார்மலாக லோ மட்டும் வச்சிடல. ஓகே, ஸோ பிடிஆர்ஏ படி பார்த்தாலும் சரி, ப்ரீவியஸ் வீக்கோட எஸ்எஸ்எல் டு பிஎஸ்எல் பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு டிஓஎல் பெண்டிங்ல இருக்கிறது கிளாரிட்டியா இருக்கு. இந்த ஐஆர்எலுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுமா ப்ரோ? ஆகாது. ஏன்னா நம்ம தான் இங்க டார்கெட் பண்ணிட்டுமே பைக்கு. ப்ரீவியஸ் வீக் எஸ்எஸ்எல் டு ப்ரீவியஸ் வீக் பிஎஸ்எல், அதுவும் எஃப்இஜியோட இருக்கு. ஓகே, ஸோ நம்ம கோயிங் டு சி வெனஸ்டே 4 hours. வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. சி யூ வெஸ்ட் 226 ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு. இதுக்கு தான் கைஸ் வரணுன்றது 10 o'clock அப்புறம் வச்சுதான் பாருங்க ஒரு 4 hourல எஃப்இஜி. இங்க இருந்தா நமக்கு என்ட்ரி வரப்போகுது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், இன்னமும் எனக்கு சரியாகல. இதனால தான் போன வீக் வீடியோ போட முடியும். இது 1 hourல உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. 1 hourல ரொம்ப கிளாரிட்டியா ஏஎம்டி எம்எஸ்எஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து அக்யூமுலேஷன். இவர் தான் கரெக்டாக மேனிப்புலேஷன் பண்ண 10 AM கேண்டில். தென் இந்த ஹையை எடுத்தது எம்எஸ்எஸ் பிளஸ் இங்க ஓபி இருக்கு, இங்க எஃப்இஜி இருக்கு. அங்க வந்து மார்க்கெட் பிஎம்ல கன்சல்டேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே அந்த டிடிஓக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்டு இருந்தது. சரிங்களா, இதுல நான் எய்ம் பண்ண என்ட்ரி எப்படின்னா, ஒன்று மார்க்கெட் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா பிஎஸ்எல்லையும் எடுத்துட்டு மேபி ஒரு செல் கொடுத்துட்டு வரலாம், ஏனிங்க எதனா ரியாக்ட் ஆகலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி இல்லைனா கண்டினியூஷன் அவ்வளோதான். இங்க இருக்கிற எஃப்இஜி இது வந்து 4 hour எஃப்இஜியா மாறினது 10 AM அப்புறம் தான். ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே இங்க நான் மார்க் பண்ணது 1 hour எஃப்இஜி. இதுலயுமே இருந்தது. ரொம்பவே கம்ஃபர்டபுளான என்ட்ரியா தான் இருந்தது அன்னைக்கு. நீங்க எந்த டிஓஐல எதுன்னு தெரியுமா இருக்கலாம்? நீங்க குவிக்கஸ்ட் டிஓஐல இந்த அகெயின் நோ, இதுக்கும் அதே ஒரே டைமிங் உள்ள கேண்டில்ஸ் தான் வச்சிருக்கேன். 15 minute 15 minute. இங்க பாருங்க, நாங்க செல்லாகலான்னு சொன்னோம்ல, அது மேபி இதை பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருந்தோம். இங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டி மேபி கலெக்ட் ஆகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பிடிஆர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, ஏஎம்டி எஸ்எம்டியோட இருந்தது. 10 AM
அப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மாக அந்த ரிவர்சல்ஸ் எதனா இருக்கும். ஓகே, பார்த்தாச்சா 10 AM வந்து ரீச் ஆயிடுச்சுல. இப்போ நம்ம டேரெக்டாக 1 மினிட் போயிட போகிறோம். டு த 1 மினிட் டைம் ஃப்ரேம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அங்கே என்ட்ரி இருக்கிறது. இதை மெயின் ஃபர்ஸ்ட் இங்க வந்து பை யாராவது வச்சிருந்தாங்கன்னா காலி. ஏன்னா பிடிஆர்ஏவே இல்லாமல் எடுக்கக்கூடாது. அதுக்கே அவன் என்ன பண்ணிருக்கான், எஸ்எல் அடிக்காம உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போயிருக்கான், போயிட்டு தான் வந்து எஸ்எல் வச்சிருக்கான். பிடிஆர் இல்லாமல் எடுக்காதீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் அலைன்மெண்ட் ஆனால் மட்டும் என்ட்ரி எடுக்கலாம், தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஓகே, சி இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு பை கொடுக்குறான் தெளிவா. நிறைய பேர் டியூஸ்டே செல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஓகே, தப்பு இல்லை. மேபி உங்களுக்கு அந்த 1 ஹவர் எஃபிஜி தொடர வரைக்கும் ஒரு நல்ல செல்லு பொறுமையாக கொடுத்துட்டு வந்துருவோம், அதை விட்டுறலாம். இந்த பைல வந்து இம்பார்ட்டண்டா புரியலன்னு சொன்னதுல நான் சொல்லிடுறேன். இப்போ இது எடுத்துக்கோங்க, 9:30 சாரி 9:35 இங்க இருக்கு. இந்த சீரீஸ் ஆஃப் கேண்டில் பாருங்க, அது ஒரு டவுன் ட்ரெண்ட் கேண்டில். ஓகே, அந்த சீரீஸ் ஆஃப் டவுன் ட்ரெண்ட் கேண்டில்ல நம்ம இங்க இருக்கக்கூடிய எஃபிஜை உடச்சிட்ட உடனே ஐஎஃபிஜின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி அதை திருப்பி ரீடேப்ல எடுக்கிறதோ இல்லை அக்ரிஸ் எடுக்கிறதோ உங்க விருப்பம் தான். இங்கே அதான் நடந்திருக்கு. என்ன மேல போயிடுச்சு, நம்ம இங்கே தான் உடனே கண்டினியூஷன் என்ட்ரி எடுக்கணுமே கண்டி உட்காந்துருக்க கூடாது. இது வந்து என்னோட மிஸ்டேக். நானுமே இங்க வந்து என்ட்ரி எடுக்கலன்ற என்னோட மிஸ்டேக் ப்ரீவியஸ் வீக்ல நான் பண்ணது. ஓகே, பட் நம்ம எடுத்துருக்கணும். இப்போ இன்கேஸ் இங்க ஒரு பெரிய செல்லோ பேஜ் இருக்கு, நம்ம எடுத்துருப்போம். இங்க வந்து ரொம்ப தூரம் போனாலும் எடுக்கக்கூடாதுலாம் இல்லை. ஓகே, ரீடேப் வந்து இங்க ஆகாதுன்றது நான் சொல்ல வர ரீசன், ரொம்ப டீப் த ப்ரீமியம் டீப் த டிஸ்கவுண்ட்லாம் மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இல்லையா டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணுவேன், மேபி 3 மினிட் ஆரஞ்சு 2 மினிட் அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுங்க. 2 மினிட்லாம் பண்ணலாமா, ஓகே, நோ ப்ராப்ளம், பார்க்கலாம். கான்டெக்ட் கிளியரா இருக்கா, எஸ்எல் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கல்ல, அது போதும். சரி, இங்க பாருங்க 10-12 கிளியர் ஆகும் மார்க்கெட். இங்கே ஒரு எஃபிஜி இருக்குது, ஸோ அப்போ நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பிடிக்க முடியல, ஒன்று இந்த எஃபிஜில் எடுத்துக்கலாம். அது ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகே, 2 மினிட் 2 மினிட் லைக் 1 மினிட் தான். என்ன, அவங்க சொன்ன மாதிரி நிறைய கேண்டில்ஸ் இல்லாம ரொம்ப கிளியரா இங்கே கொடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கும் நீங்க தைரியமா அக்ரெசிவ் என்ட்ரி தான் நீங்க இங்க எடுத்துருக்கணும். மார்க்கெட் வந்து இங்க டேப் ஆகும் அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் வேலைக்கு ஆகாது. ஓகே, நாங்க எல்லாருக்கும் புரியாத மாதிரி ட்ரெடிஷனல் 3 மினிட்ல என்ட்ரி எவ்வளவு ரிஸ்க் வரும்னு காமிக்கிறேன். ஈவன் தான் சரியா மார்க்கெட் போகலாம், நான் 1:1.5 கூட புக் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் கூட புக் பண்ணலாம், தப்பு இல்லை. நிறைய பேர் அடிச்சா 2 ஹவர் தானே உட்காரு, அடிச்சா 4 ஹவர் அடிக்கிறான்ல, அந்த டைம் வரைக்கும் போயிட்டே இருக்கான்ல, அவன் புக் பண்றீங்கல்ல. அது மாதிரி இல்லாத சமயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இங்க வச்சா ப்ரோ பயங்கர அதிகமா இருக்குது, 132 அவ்வளோ பெரிய ஸ்டாப் பண்ணுவாங்க. இதுவே இங்க வச்சா டைட் ஸ்டாப் 100. சரி, நான் இங்க வந்து டைட் ஸ்டாப்பே வைங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்பதான் வந்து லிக்விடேட் பண்ணா திருப்பி லிக்விடேட் பண்ண வரமாட்டான். பட் அந்த ஸ்டாப் வந்து ரொம்ப பெருசு அப்படிலாம் பார்க்க கூடாது, நம்ம எடுக்கணும் அவ்வளவுதான். அதுக்கேற்ற டிஓஎல் இருக்கா, ஃபர்ஸ்ட் டிஓஎல் இது இல்லை. சரி, அது ரொம்ப கெட்டத்துல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஐஸ் எடுக்க தான் போகுது. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஈக்குவலைஸ் இங்க இருக்கு, இந்த டிஓஎல் வைங்க. நமக்கு தேவை டிஓஎல் பெண்டிங்ல இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம மார்க்கெட்டை போகலாம் போகுது. சரிங்களா, அந்த பாயிண்ட பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்காமலாம் விடக்கூடாது. இது வரைக்கும் பாருங்க 1.5 வருது, அது வந்து 2 ஹவர் அந்த ஒரே கேண்டில் அடிச்சிட்டான் எல்லாத்தையுமே. ஓகே, அரௌண்ட் அது வந்து 11:50 இருக்கு, கொஞ்சம் டைமா இருக்கு. ஆனா உங்களுக்கு போயாச்சு இந்த மார்க்கெட்டு, சும்மா இல்லை. சரியா, எப்பவுமே அந்த பாயிண்ட பார்த்துட்டு மார்க்கெட் போகாது அவ்வளவு எப்படி நகரும் அதெல்லாம் யோசிக்க கூடாது. உண்மைதான், நம்ம வந்து 30ல இருந்து 40 ஹேண்டில் தான் எஸ்எல் வச்சு எடுப்போம். ஆமாண்ணா இங்க அதிகமா இருக்கு, அது நம்ம என்ன பண்றது. ஓகே, ஸோ அதெல்லாம் பத்தி யோசிக்க கூடாது. இங்க இன்னொரு என்ட்ரி சொல்றேன், நீங்க மிஸ் பண்ண உங்களுக்கு யாராடா அது வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. 5 மினிட்ல இருந்து 1 மினிட் நம்ம எடுக்கணும். 5 மினிட் கம்ஸ் வித் 1 மினிட் நான் சொல்லுவாங்க. 5 மினிட்ல இருந்து 1 மினிட் பார்ப்பேன். 5 மினிட் ஃபேராலி அப்படி இருக்கணும். அந்த ஃபேராலி அப்புறம் மார்க்கெட் டேப் ஆன பிறகு 1 மினிட்ல எடுப்பேன். ஓகே, என்ன டைமிங் 10:25 தான்.
இப்போ பாருங்க, இது எவ்வளோ அழகான என்ட்ரி. ஐஏபிஜி எஃப்இஜி எல்லாமே இருக்குது. ஐஏபிஜி இருக்கு, எஃப்இஜி இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். சொல்ல போனா ஐஏபிஜியோட எஃப்இஜி தான் பிஃபோராகவே இருக்கு, டேப் ஆகாதுல. ஸோ இதுக்கு எஸ்எல் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக லிக்விடேட் பண்ணிடலாம். 1:1 வந்து ஈஸியாக அடிச்சிருச்சு. சரியா, நம்ம டார்கெட் நம்ம உட்காந்து தான் பார்க்கணும். ரொம்ப குட்டி டார்கெட், உடனே போயிருக்கலாம். ஆனா அங்கிருந்து வந்துட்டு போறான். நீங்க 1 ஹவர்ல புக் பண்ணுங்க, உட்காந்துருந்தாலும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகிட்டே இருந்திருக்குன்னு சொல்ல வரேன் நான். தட்ஸ் இட். இப்போ நம்ம என்னதான் நீங்க வந்து என்ட்ரியா சொல்றது, நம்ம என்னதான் இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 1 hour ஈஸியா கிடைச்சிருக்கா. நம்ம வெறும் 1 hour கன்சிடர் பண்ணிப்போம். அண்டர்ஸ்டாண்ட், ரொம்பலாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவை. ஓகே, இப்போ இது என்ன தெரியுது, மார்க்கெட் டியூஸ்டே ரிவர்சல் ஆகிட்டு வெனஸ்டே கண்டினியூஷன் ஆகுது. ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடேவும் அதே கண்டினியூஷன்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். தேர்ஸ்டேக்கு டிஓஐல யாராவது இருக்கணும்ல, இவர் தான். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீக் ஐடியா இதுதான், ஃபர்ஸ்ட் நான் இதை வைக்கிறேன். மீடியாவுக்கு பஞ்சமே இல்லை. கரெக்டாக இங்கே 6, 10 எல்லாமே நிற்கிறது இந்த 4 hours நினைக்கிறது. இதுக்கு மேலே நமக்கு அனலைசஸே தேவையில்லை கைஸ். மார்க்கெட் அங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு நிற்குது, அது தெளிவாக தெரியுது, பார்த்தாலே தெரியுது. இங்கே கூட பாருங்க, ரிஜெக்ட் ஆகிட்டு தான் நிற்குது. இந்த ஹை இந்த ஐஸ்லாம் ஈக்குவலைஸ் நமக்கு டிபிஸ். ஓகே, 1 hour கேப் எல்லாம் பக்கவா இருக்கு. எஸ்எம்டி எல்லாம் இருக்கான்னு பாக்குறாரு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவை 8 AM எங்க இருக்குன்னு பார்க்கணும். தேர்ஸ்டே 8 AM, 8 இங்கதான் இருக்குது. ஓகே, 9 AM. ஓகே, சரி 9 AM மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, தேர்ஸ்டே என்னோட வியூ பை. ஆனா கிடைச்ச என்ட்ரி ஒரு விதமான ரொம்ப டிஃப்ரெண்டான என்ட்ரி. லோ டைம் ஃப்ரேம் வந்து ஸ்ட்ரக்சர் ஆகி போகும்போது, ஹையர் டைம் ஃப்ரேம் ஓகே, லோ டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ஆகி போகும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான என்ட்ரி கிடைச்சது. டக்குன்னு ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாட் ஆஃப் கன்சல்டேஷன் இங்கதான் போயிட்டு பிஎஃப் செஷன் நம்மளோட பைக்கான கண்டினியூஷனை கொடுத்தது. ஓகே, என்ன என்ட்ரினா செல்லு. அந்த கான்டெக்ட் கூட நான் சொல்லியிருக்கேன் எப்படி செல் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த 1 hour ரெஃப்யூஜி கைஸ் நான் அப்படியே மார்க் பண்றேன். ரொம்ப சிரிப்பா இருக்கும் அன்னைக்கு என்ட்ரி. கன்ஃபியூஷன் தான், ஆனா லிக்விடிட்டி பேசிஸ் வச்சு எடுத்தது. டோட்டலா கன்ஃபியூஷன் தான். ஏன்னா நான் இருக்கிறது பை ட்ரெண்டு, பைக்கான பீரியடும் பர்ஃபெக்டா மார்க் பண்ணியாச்சு. எல்லாமே பைல இருக்கும்போது எப்படி இந்த செல் எடுக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட். டேரக்டா 1 minute போயிடலாம். 1 minute பக்கம் வந்து இங்க பாருங்க, இந்த 1 minute இப்ப இந்த மாதிரி இடத்துல இருந்து நான் எங்க இந்த பை பார்ப்பேன்? இங்க இருக்குல்ல, இதுல இருந்து நான் எங்க இந்த பை பாக்குறது? பையே பார்க்க முடியாது. என்னதான் எனக்கு 4 hour ஃபேரலி கேப், 1 hour ஃபேரலி கேப் எல்லாம் இருந்தாலும் பை ஆகாது. அது மட்டும் இல்லாம இங்கே அந்த லிக்விடிட்டி. ஸோ மேபி இந்த லோ வரைக்கும் நான் எடுக்கணும்னு பார்த்தா நான் எடுக்கல. ஸோ இங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா கிடைச்சது, இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்தே ஆகணும், அப்பதான் நான் பை போக முடியும். ஓகே, அது ரொம்ப கிளியரா இருந்தது. இல்லைன்னா இந்த இடத்துல நான் பை போயிருப்பேன். ஆனா இங்க லிக்விடிட்டி பயங்கர பெண்டிங், வேலைக்கே ஆகாது, கன்ஃபார்மா அடிச்சிருவான் கீழே வந்து மார்க்கெட் எஸ்எல் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் டிசைட் பண்ணி எடுத்தது சென்ஸ். அது ஃபிஜிஆர் ஓபி எல்லாம் இருந்தாலும் கன்சிடர் பண்ணாங்க, ஈஸி தான். ரொம்பலாம் வேணா, இது வரைக்கும் தான் 4 hour ஈஸி ஆச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறு பேச்சே கிடையாது, எடுத்தாச்சு எஸ்எஸ்எல். பைட் இருந்தா நம்ம வந்து 4 hour என்ட்ரி பிஎம்சி சந்தாவோட. வெனஸ்டே மட்டும்தான் கம்மியா இருந்தது. டியூஸ்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாளும் 4 hour 4 hour 4 hour. இப்போ ஃப்ரைடே அதே கண்டிஷன் தான், ஈஸி செட்டப்ல. ப்ரீவியஸ் வீக்காவது அப்படி இப்படின்னு மார்க்கெட் நடக்கலன்னு போயிட்டு வந்தது. ஏன்னா பெரிய எக்ஸ்பான்ஷன் அது ஃப்ரைடே அந்த எஃப்இஜிக்கு. ஸோ மண்டே எங்க ஸ்டார்ட் ஆனா மார்க்கெட் நல்லா கீழே டியூஸ்டே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தேர்ஸ்டே ஃப்ரைடே மேலே போச்சு. இது வெனஸ்டே ஃப்ரைடே
திருப்பி வந்து ஆல் டைம் வந்து ப்ராடக்ட் கீழே அடிச்சானுங்க. ஆனா இந்த வாரம் அப்படியே ஈஸி மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக்கோட லோ டு ஹை அவ்வளவுதான் அப்படின்னு இருந்தது. ம். 4 ஹவர் 4 ஹவர் ஓகே. சி எனக்கு எந்த விதமான பிடிஎஸ் 4 ஹவர்ஸ்ல கிடைக்கல. 1 ஹவர் அமோகமா இருந்தது. ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது. பட் நேத்து மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் செல் வச்சுட்டு அப்புறம் பை வச்சுது. ஆனா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே பை வரணும்னு பார்த்தேன். பட் லிக்விடிட்டி கிளியர் ஆகணும் தான் பார்த்தேன். ஆனா அதுவே ஒரு ட்ரேடா கொடுத்தான்றேன். சரிங்களா? டபுள் வியூவோ இருந்தது. பட் எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆன பிறகு வேணா எனக்கு பை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ. இந்த எஸ்எஸ்எல் தான் பார்த்துட்டு இருந்தேன் நேற்று. ஸோ இந்த எஸ்எஸ்எல்ல வந்து மார்க்கெட் நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் அதுதான் வந்து பிடிஆர்ஏவோட லோ போல. அப்புறம் தான் அதை ஒழுங்காக கவனிச்சேன். ஸோ ஒன்று பை போனால் பர்ஃபெக்டாக வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய எஃபிஜை பார்த்து பை போயிடணும். அதனால தான் 1 ஹவரில் ஒரு ஏஎம்டி இருக்குது, எஸ்எம்டியோட இருக்குது, ப்ளஸ் இந்த ஐஎஃப்இஜி இந்த ஓபிலேருந்து போகும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதை உடச்சிரும். ஸோ அதுதான் வந்து அந்த வியூவில் வந்து உடச்சா மாதிரி போட்டு வச்சிருப்பேன். இங்கே கீழே இவ்வளோ தூரம் வரணும். பட் அது நடக்கல. என்னோட பை வியூ மார்க்கெட் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தது. இங்க இருக்கக்கூடிய 15 மினிட் ஃபேர் அலைக்கு போகணும்னு நினைச்சேன். ஆனா இது ஃபுல்லாவே லிக்விடிட்டி. இந்த 15 மினிட் ஃபேர் அலைக்கு போகும் தான் மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஜெர்சி இதே செட்டப் தான் இங்க இருக்கு. ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, டெய்லி நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணிடணும். அப்பதான் நம்மளோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கு இல்லைன்றது நமக்கு தெரியும். தப்பானா கூட பரவாயில்ல, லாஸ் ஆனா கூட பரவாயில்ல, தப்பு இல்லை. எனக்கு தேர்ஸ்டேலாம் என்னோட ப்ரிவியூலாம் ஃபுல்லா பை தான். ஆனா நீ செல் ட்ரேட் தான் எடுக்கிற மாதிரி இருந்தது டியூ டு த லிக்விடிட்டி கன்சர்ன். ஓகே, இங்க பாருங்க. இங்க 18 இருக்கானா? ஏசியன் எப்பவுமே பார்ப்போம் கைஸ். ஏசியனு, அப்புறம் லண்டனோட லோஸு, முக்கியமா 9:30 ஸ்டார்டிங். இவங்கெல்லாம் நல்ல எஸ்எம்டி கொடுக்குறவனுங்க. எஸ்எம்டி மேனிபுலேஷன் ஏஎம்டி எல்லாம் ஒன்று அது கொடுக்குறவங்கலாம் ஒன்று தான். ஓகே, இதான் நடந்தது. தென் இவ்வளோ பெரிய ஃபெராலி கேப் உள்ளதான் மார்க்கெட்டே நிற்குது. அதே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கல. ஓகே, இதுல இருந்து ஐஎஃப்இஜியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் அந்த ஐஎஃப்இஜில இருந்து தான் 9 மணி மேலே தூக்கி விட்டான். அது ஒரு பை ட்ரேட் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கீழே 15 வருவோம். அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்ரேடு. ஏன் அப்போ எடுத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொமெண்டம் 9:30 அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு உடனே ஒரு மொமெண்டமா போயிடுச்சு மார்க்கெட். ஸோ அதனால ஒரு ட்ரேடா இருந்தது. தென் இந்த 15 மினிட்ல இவ்வளவு கீழே வரதுக்கான காரணம் அந்த 1 ஹவர் எஃபிஜி 1 ஹவர் ஓபி டேப் ஆகணுன்றதை தாண்டி அவ்வளவு கீழே வந்தாதான் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எல்லாமே பெண்டிங்லாம் கலெக்ட் ஆகும். எஸ்எஸ்எல் எல்லாம் கலெக்ட் ஆகும். இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. இந்த பெண்டிங் தான் சொல்றேன். ஓகே, இங்க 15 மினிட்ல அவன் டேப் ஆகல. யூஎஸ்எம்டி தான் மாறிச்சு. சரி, இப்போ நான் இங்க ஸ்டார்டிங் அந்த 9:30 போனதை பத்தி பேசுறேன். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஐஎஃப்இஜில இருந்து பர்ஃபெக்டா மேலே போச்சு. அது செட்டப் டேரக்டா 1 மினிட் கைஸ். இங்க பாருங்க, இப்படி இருக்கு மார்க்கெட் ஸ்டார்டிங்ல. இதுல என்ன ஒரே ஒரு தலைவலினா, அவன் சரியா வந்து லிக்விடிட்டி கலெக்ட் கூட பண்ணல. 8 மினிட். இங்க பாருங்க, இந்த லிக்விடிட்டி இருக்குல்ல, இந்த விக்கு இதை ஃபுல்லா கூட கலெக்ட் பண்ணல. கலெக்ட் பண்ணியிருந்தாலும் அது பிடிஆர் ரேட் அப் அதிகம் பண்ணல. சரி, அப்புறம் எப்படி எஸ்எம்பின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க பாருங்க. ஏன் இந்த லோ ஏதோ ஒரு சம்திங் இங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆனா மார்க்கெட் வந்து 8:27 வரைக்கும், ஆமா 8:27 வரைக்கும் எடுத்துருச்சு. இதுல என்கியூல கீ லெவல் இருக்கு, நல்லா கவனிக்கு. வித்தவுட் கீ லெவல் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். 1 ஹவர் ஐஎஃப்ஜில தான் பாக்குறேன். ஸோ நான் எய்ம் பண்ணது இந்த ஐஸ்க்கு. சி இதான் என்ட்ரியே. ஓகே, இங்கே இருக்கும் நான் செல். பட் நான் கொஞ்சம் லூஸ் கொடுத்து இவ்வளோ தூரம் கீழே இருக்கிறதுல வச்சேன். இதான் டார்கெட்டிங் வந்தால் தான் நம்ம ஏதோ கொஞ்சமாவது வரும். ஓகே, பட் அவன் அரௌண்ட் 1.7 வரையும் போயிட்டு அப்படியே ஃபால் ஆயிட்டான். ஸோ அது வந்து 1 ஹவர் என்ட்ரி தான். சரியா? எக்ஸாக்டா பிடிக்க முடியாது. மேபி இங்க வச்சிருந்தானா அதுவே 2 ஹவர். ஸோ எஸ்எல்லாம் மாற்றி பத்திரம் வச்சிருக்க முடியாது. அவ்வளோதான். இதான் நடந்தது. அங்க வந்து எனக்கு அப்போதைக்கு ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது. இந்த இடத்துல எந்த பைஸும் கிடையாது. ஸோ இந்த 1 ஹவர் ஃபேராலி கேப்ல இருந்தே கூட மார்க்கெட் வந்து பை ஆகிட்டோம். இந்த 15 கூட வரலாம் கூட பரவாயில்ல. ஆனா இந்த விக்க தூக்கிட்டு தான் ஆகும்ன்றது தான் என்னோட எய்மா இருந்தது. ஏன்னா இங்க எதுவுமே கிடையாது பிடிஆர் ரேஸ். ஓகேயா? ஒரு கிளாரிட்டியே கிடையாது. ஸோ
ஒரு 5 மினிட் 15 மினிட் எதுவுமே இல்லைன்னா அவ்வளவுதான், மார்க்கெட் ஃபர்ஸ்ட் அங்கே லிக்விடேட் ஆகட்டும், அப்புறம் தான் திருப்பியும் போவான். இதுல 3 மினிட் சம்திங் நினைக்கிறேன், அழகான செல் என்ட்ரி. இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் தூக்கிறதுக்கு இதோ இந்த லிக்விடிட்டி தான் சொல்றேன், இதெல்லாம் சொல்றேன். ஈக்குவல் லோன்ல பாருங்க, நான் இங்க நல்ல செல் எடுக்கல, ஏன்னா நீங்க எஸ்எம்டி இல்லை. இதை பாருங்க, எவ்வளோ சி 40, மார்க்கெட் கீழே வருது 116. பட் நம்மளுக்கு தேவை 2 hour மேக்ரோஸ்ல வந்தது, அது முக்கியமா நான் ஏன் பண்ண இந்த வீக் வரைக்கும் தான், அவ்வளோதான், இது போதுமே. ஓகே, திருப்பியும் கண்டினியூஷன் பண்ணா அந்த எஃபிஜில திருப்பி, அது எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய ஹோப் இல்லை. கிளாஸ் ஃப்ரைடே தென் நான் இங்கேருந்தே வேற போயிடுவேன் நினைச்சேன், இதான் எஃபிஜி டேப் ஆயிடுச்சு, இங்கேருந்தே பை போகணும்னு நினைச்சேன், பட் அது நடக்கல. அதுக்கப்புறம் அந்த 15 மினிட் ஃபேர் அலிகர் நான் நினைச்ச மாதிரி டேப் ஆகிட்ட பிறகு 1 hourல போய் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 hourலயே ஓபி டேப் ஆயிருக்கும். ஓகே, தென் நான் 1 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்க்கல, 3 மினிட் எடுத்துக்கிட்டேன். சி, இது பக்கா ஓபி. 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது, பை போகுமா போவாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஸோ இது வந்து நான் எடுக்கல கைஸ், நான் பிளான் பண்ணதே இந்த ட்ரேட் தான், நான் இந்த ட்ரேடே நான் எடுக்கல. ப்ளஸ் என்னோட சரியில்லை, நான் வந்து நேற்று 2 ட்ரேட் வந்தோடனே வெளியே போயிட்டேன், 3 hour மேக் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நடந்தது. இப்போ நம்ம இங்க இருந்து பிளான் பண்ணியிருந்தோம்னா என்ன பண்ணிருக்கலாம்னா, ஒண்ணு இங்க இருந்து ட்ரேட் எடுத்துக்கலாம் நீங்க, ஏன்னா ரொம்ப கிளாரிட்டியா என்ன பண்ணிருக்கான், எந்த பீடிய ரேஸ்மே இங்க கிடையாது உங்களுக்கு, சரியா? அதுவும் இல்லாம இந்த ஹையும் இந்த ஹையும் வேற ஈக்குவல் ஆகி இங்க இருக்கக்கூடிய செல் ஃபேர் அலிக்கு அப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு, அதையும் உடச்சு காமிச்சாச்சு, பையா அங்கேயும் பை ஃபேர் அலிக்கு அப்போ கிரியேட் ஆயாச்சு. ஸோ ஒன்னு இங்க இருந்து நீங்க என்ட்ரி எடுக்கணும், எஸ்எம்டியே சொல்லிடுறேன், இங்க இருந்து என்ட்ரி எடுக்கணும். இந்த ஐ வரையும் டார்கெட் பண்ணுங்க போதும், ஃபர்ஸ்ட் அது வரையும் டார்கெட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் 9:30 AM ஐ. ஓகே, இது வரைக்கும் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க ஐ, அந்த செஷனோட ஐ, ஆனா அது விற்க கூடாது, இது வரைக்கும் மட்டும் வைங்க. அது வந்து ஒரு 4 hour வருது, சரி? ஆனா ரீச் ஆக ரொம்ப டைம் எடுத்திருக்கு, 11 o'clock 11:06. ஓகே, ஆனா 11:10 வரையும் உங்களுக்கு செகண்ட் மேக்ரோஸ் அவைலபிள் தான். ஒன்னு இது, ஆர்எல்ஸ் 3 மினிட் ஓபி, அதான் இங்க லைன் போட்டு வச்சிருக்கிறேன், அது வந்தா 2 hour 2 4 ஏதோ ஒரு மேக் பண்ணிருப்பீங்க, ஆனா செம்ம என்ட்ரி, கான்டெக்ட்னா செம்ம கான்டெக்ட் அது. ஓகே, இது எங்க ப்ரோ எஸ்எம்டி, இந்த லோஸ் தான் சொல்றேன் எஸ்எம்டின்னு சொல்லிட்டு, இந்த லோ இருக்குல்ல, அதாவது சிம்பிள், இந்த பிளாக் கலர் லைன் வந்து 15 மினிட் ஃபேர் வேலி கேப், அந்த 15 மினிட் ஃபேர் வேலி கேப் மார்க்கெட் தொடல, இங்க தொட்டுருக்கு பிடிஆர் எஸ்எம்டி, அவ்வளவுதான். நான் வந்து ஒரு பை ஒரு செல் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்க்கவும் இல்லை, பட் இது கிளாரிட்டியா இருக்கிறதுக்கான காரணம் ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் பிரேக் டவுன். சரி, மண்டே ஒரு 4 hour, டியூஸ்டே 4 hour, அகைன் வெனஸ்டே வந்து ஒரே ஒரு 1 hour தான், தேர்ஸ்டே 4 hour, இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 13 hour, இங்க ஒரு 3 முடிச்சா 7. ஸோ இதுல வந்து 15-20 RR ஒருத்தலாம் சொல்ல வரல, நான் எல்லாருக்கும் ரொம்ப பேசிக்கா அட்வைஸ் பண்றது, வாரத்துக்கு 2 ட்ரேடு. அந்த நான் 2 ட்ரேடு தான் எடுக்கணும்னு சொல்ல, 2 ட்ரேட ப்ராஃபிட் எவ்வளவு முடியுன்றாங்க நிறைய பேர், இந்த எடுக்கிற 2 ட்ரேடே ப்ராஃபிட் ஆயிருமா ப்ரோ, அது எப்படி ப்ரோடுவாங்க? இவ்வளோ ட்ரேடு கிடைக்குது, 15 RR 13 RR அளவு ட்ரேடு கிடைக்குது. ஓகே, பேசிக்கா வந்து மார்க்கெட்ல ஒரு 10 to 8 RR ட்ரேடு வாரம் வாரம் தாராளமா கிடைக்கும், சரிங்களா? நான் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னு சொல்றது 2 ப்ராஃபிட்டபிளா முடியும். ஒரு ஒரு 2 hour 250 ரிஸ்க் வச்சு 500 ப்ராஃபிட் மேக் பண்ணுங்க. ஸோ $1000. ஓகே, ஒரே ஒரு 50K 4 weeks 4000, அதையும் நான் இன்னும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு ஆவரேஜ் பண்ணா ஒரு 3K வச்சுக்கலாம், 1000 குறைச்சிட்டு. ஸோ ஒரு $3K உங்களுக்கு தாராளமா போதும். ஓகே, அதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னா அக்கௌண்ட் ஸ்கேல் அப் பண்ணுங்க, ஒரே ஒரு அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் ஸ்கேல் அப் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஆல் டைம் வீக்கா இருக்கலாம். ஓகே, ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம் ட்ரேட் பண்றதுக்கு ஆல் டைம் ஐயா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி எவ்வளவோ செஷன்ஸ் பார்த்துட்டு ஆல் டைம் ஐ எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ கைஸ்.